Hello guys, welcome to the third part of the video. லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஐஸ் அண்ட் மவுத் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஸ்கின் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ. ஸ்கின் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ற ப்ராசஸை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஸ்கின் கிரியேட் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் வந்து நோஸை கட் பண்ணியிருக்கேன். நோஸ் மட்டும், ஏன்னா நோஸ் இருக்க ஏரியாவில் தான் ஹைலைட்ஸ்லேருந்து டார்க் டோன்ஸ் வரைக்கும் எல்லா ஷேட்ஸுமே இருக்குது. அதனால் நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நோஸை கட் பண்ணியிருக்கேன் தனியாக. அதாவது ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணியிருக்கேன் நோஸ்க்கு மட்டும். இப்போ நான் க்ரியேட் பண்ண ஷேப் மேலே இந்த போஸ்டரை வந்து கிளிக் பண்ணிடுறேன். நம்ம நோஸ் மேலே மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம் இல்லையா. அதே மாதிரி ஸ்கின் பேலட் வந்து நான் தனியாக வச்சுருக்கேன். இதோட கலர் கோட்ஸை நான் கீழே கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ப்ரௌன் இருக்குல்ல, ப்ரௌன் ஏரியா தான் வந்து நம்மளுக்கு மோஸ்ட் டார்க் ஏரியா. இந்த எல்லோ கலர் அந்த மாதிரி இருக்கிற ஏரியா தான் வந்து நமக்கு வந்து ஹைலைட்ஸ். இப்போ இதிலேருந்து இது வரைக்கும் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போஸ்டரை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் வந்து ஃப்ளாட் ஷேப்பு. இதுக்கு மேலே தான் நம்ம வந்து ஷேட்ஸ் கொடுக்க போகிறோம். எப்படி நம்ம லிப்ஸ்க்கு ஷேட்ஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் பென் டூல் எடுத்துக்கோங்க. பென் டூல் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே இந்த ப்ரௌன் ஏரியா, அதாவது டார்க்கர் ஏரியா வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டார்க் ஏரியா வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன், ஷேப் க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு உண்டான கலர் வந்து இந்த நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கலர், இதை கொடுத்துக்கோங்க. இது வந்து போஸ்டருக்கு கீழே நான் நம்மளோட பேஸ் லேயரில் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்படி தான் இருக்கும் டார்க் ஏரியா. தென் அதுக்கு அடுத்து மிட்டோன். மிட்டோன் வந்து இந்த க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள், அதுதான் நம்மளோட மிட்டோன். இது வந்து இந்த டார்க் ஏரியாவுக்கு கீழே வரணும். இப்போ இப்படி ஒரு ஷேப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து க்ரீன் இல்லை. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா சப்ராக்ட் பண்ணணும். ஷேப்பு கிளிக் பண்ணி மைனஸ் ப்ரெஸ் பண்ணால் இங்கே பாருங்கள் சப்ராக்ட் ஷேப்ஸ் வந்துடும். தென் நீங்கள் இந்த ஏரியா வந்து சப்ராக்ட் பண்ணிடுவோம். தென் இங்கே இருக்க ஏரியா வந்து அதுவும் க்ரீனில் இருக்குது. அப்போ வந்து நம்ம கம்பைன் ஷேப்ஸ் கொடுக்கணும் இதே லேயரில் வரையிறதுக்கு. ஸோ ப்ளஸ். ஓகே, நம்ம இப்போ வந்து ஷேப்பை வந்து க்ரியேட் பண்ணியாச்சா. இது வந்து ஃபர்ஸ்ட் க்ரியேட் பண்ண டார்க் லேயருக்கு கீழே இருக்கும். இதுக்கு செகண்ட் கலர் நான் போஸ்டர் ஆஃப் பண்ணுறேன். இப்போ செகண்ட் கலர் கொடுத்தாச்சு. தென் இப்போ நீங்கள் வந்து என்ன நினைக்கலாம், இந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து தேர்ட் கலர், அதாவது லைட் ஏரியா. நமக்கு இந்த இடம் மட்டும்தானே ஹைலைட்ஸ், அதனால் இதை தனியாக க்ரியேட் பண்ணுவோம், இதை தனியாக க்ரியேட் பண்ணுவோம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் ஆல்ரெடி ஒரு பேஸ் லேயர் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதுக்கு வந்து இந்த தேர்ட் கலரை கொடுத்துக்கோங்க. இங்கே இருக்கு பாருங்க, நம்ம ஆல்ரெடி அந்த கலரில் தான் இருக்குது. இந்த தேர்ட் கலர் கொடுத்துக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஹைலைட்ஸ் வந்து இந்த இடம் மட்டும்தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஹைலைட்ஸ் தனியாக ஒரு லேயராக க்ரியேட் பண்ணி அதை டாப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். நீங்கள் மறுபடியும் ஒரு லேயர் க்ரியேட் பண்ணி அதுக்கு கீழே ஹைலைட் கொடுக்குறதுக்கு பதிலாக ஹைலைட்டுன்னு ஒரு லேயரை வந்து தனியாக க்ரியேட் பண்ணி டாப்பில் கொடுத்தாலே போதும். இதே தான் வந்து நம்ம லிப்ஸ் லேயர் க்ரியேட் பண்ணும்போதும் பண்ணியிருக்கோம். இப்போ ஹைலைட்ஸை மட்டும் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஹைலைட்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இது ஃபோர்த் கலர், இதை வந்து எல்லா லேயருக்கும் மேலே வச்சு கிளிக் பண்ணிடணும். இப்போ நீங்கள் ஒரு 3D ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தாச்சு இல்லையா. இப்போது நம்ம இந்த ஷார்ப் எட்ஜஸ் எல்லாத்தையுமே ஸ்மூத்தன் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோன்னா, ஒரு மாஸ்க் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ ஹைலைட்ஸ் பண்ணுறேன். ஹைலைட்ஸ் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மாஸ்க் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லேயருக்கு வந்து ஒரு மாஸ்க் க்ரியேட் ஆகிடுச்சு. மாஸ்கிங் டெக்னிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெக்னிக். இது வந்து பிக்சல்ஸை ஹைட் பண்ணுறதுக்கும் திரும்ப ரிவீல் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். இப்போ மாஸ்க் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு கலர் வந்து பிளாக் ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்கில் வச்சுட்டு ஒப்பாசிட்டி வந்து ஒரு 30% வச்சுட்டு தென் ஹார்ட் எட்ஜஸ்லாம் எங்கெங்கே இருக்கோ அது மேலே வந்து நான் பெயிண்ட் பண்ணுறேன். இது வந்து லேயரில் இருக்க அந்த பிக்சல்ஸை வந்து ஹைட் பண்ணும். மாஸ்கிங் மேலே நம்ம எப்பவுமே பெயிண்ட் பண்ணும்போது லேயர்ஸ் வந்து மொத்தமாக டெலிட் ஆகாது. அந்த லேயர்ஸ் மேலே இருக்க பிக்சல்ஸ் வந்து ஹைட் ஆகும். அண்ட் இதே கலர் ஸ்விட்ச் பண்ணி நீங்கள் மறுபடியும் வரைஞ்சிங்கன்னா இந்த லேயர்ஸ் வந்து ரிவீல் ஆகும்.
இப்போ ஹைலைட்ஸ் வந்து ஸ்மூத்தன் பண்ணியாச்சு. தென் அடுத்து டார்க் ஏரியாவுக்கு அதே மாதிரி மாஸ்க் ஒன்று க்ரியேட் பண்ணி அதுலேயும் பெயிண்ட் பண்ணி ஸ்மூத்தன் பண்ண போகிறோம். தென் அடுத்து மிட்டோனுக்கும் சேம் டெக்னிக், மாஸ்க் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதோட ஹார்ட் எட்ஜஸை வந்து ஸ்மூத் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நோஸோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக தான் இதை சொல்கிறேன், இந்த கான்செப்ட் அவங்க நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக. இப்படி தான் வந்து நம்ம ஃபுல் ஸ்கின்னையுமே க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கான்செப்ட் ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளாட் லேயர் க்ரியேட் பண்ணுறோம், மொத்தமாக ஸ்கின் இருக்க ஏரியா ஃபுல்லாகவே. அதுக்கு வந்து கலர் 3 கொடுத்துக்கிறோம். தென் டார்க்கர் ஏரியா க்ரியேட் பண்ணுறோம், அது கலர் நம்பர் 1. தென் அதை விட லைட்டர், அதாவது மிட்டோன், கலர் நம்பர் 2. தென் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிருக்க ஃப்ளாட் லேயர் அப்படியே இருக்கும். லாஸ்ட்டாக வந்து ஹைலைட்ஸை வந்து எல்லா லேயருக்கும் மேலே கொடுத்துக்கிறோம். அதாவது 3 கீழே இருக்கும், அதுக்கு மேலே 2 இருக்கும், அதுக்கு மேலே 1 இருக்கும், அதுக்கு மேலே 4 இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம வந்து ஸ்கின் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம இருக்க அவுட்லைனுக்கு கீழே வந்து, அதாவது இந்த லைன் தின் லைனுக்கு கீழே வந்து நான் ஒரு ஃப்ளாட் லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுதான் நம்மளோட ஸ்கின். ஸ்கின்க்கு உண்டான பேஸ் லேயர் க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு கலர் வந்து 3, நம்பர் 3. இப்போ நீங்கள் இந்த மாதிரி இங்கே கிளிக் பண்ணி கலர் கொடுக்கும்போது வரலன்னு நினைக்காதீங்க. நீங்கள் இங்கே ஃபில் வந்து நன் கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணாலும் வராது. ஸோ வந்து ஃபில்லை கிளிக் பண்ணி ரீசெண்ட்லி யூஸ்டு கலர்ஸ், இல்லை ஏதாவது ஒரு கலர் நீங்கள் கொடுத்துட்டு தென் கலர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஓகே ஆகிடும். ஓகே, நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்க போஸ்டரை வந்து இந்த பேஸ் லேயர் மேலே வச்சு கிளிக் பண்ணிடணும். இப்போ நம்ம வந்து ஸ்கின் மேலே மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரௌன் ஏரியா க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரௌன் ஏரியா எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு ஃபுல்லாமே ஒரு ஃப்ளாட் ஷேப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் இடையில இல்லையோ அதெல்லாம் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு ஃப்ளாட் லேயர் வந்து க்ரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் லேயரை க்ரியேட் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம ஃப்ளாட் லேயர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடம்லாம் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். அண்ட் இங்கெல்லாம் வந்து ப்ளஸ் பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுற இடத்துலலாம் கம்பைன் ஷேப்ஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பென் டூல் எவ்வளோக்கு எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணி பர்ஃபெக்ட் கர்வ்ஸ் வரைகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆர்ட் ஒர்க் வந்து பார்க்க அழகாக இருக்கும். ஸோ பென் டூலில் லேர்ன் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தென் இங்கே கொஞ்சம் ஷேப் இருக்குது, இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி கம்பைன் ஷேப்ஸ்லேயே தான் இருக்கும். ஸோ எவ்வளோ ஷேப்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு சிங்கிள் லேயரில் தான் இருக்கும். தட்ஸ் இட். ஸோ அகெயின் இப்போ இந்த இடத்த வந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு சப்ராக்ட் ஷேப் கொடுத்துக்கிறேன். க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஒட்டுமொத்த ஷேப்புக்கும் வந்து டார்க் ஷேப் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் கலர் கொடுத்துக்கிறேன். போஸ்டர் கீழே இருக்கிறதுனால நமக்கு தெரியல, போஸ்டர் ஆஃப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கலர் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு, அதாவது டார்க்கர் டோன் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. தென் செகண்ட் டோன் வந்து இந்த மேக்ஸ் க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள், அதுதான் நம்மளோட செகண்ட் டோன். இது வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண டார்க் டோனுக்கு கீழே இருக்கும். ஸோ செகண்ட் டோன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் இந்த ஏரியாஸ்லாம் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோம். இந்த ஏரியா அப்புறம் இங்கே. ஸோ மைனஸ் கிளிக் பண்ணிவிட்டு
சப்ராக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி இடத்துலாம் வந்து நானே கொஞ்சம் சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இங்கெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது, அதனால் இங்கே கொஞ்சம் சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த ஷேப்ஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ கம்பைன் ஷேப்ஸ் கிளிக் பண்ணி ப்ளஸ். இப்போ இதுக்கு வந்து செகண்ட் கலர் நெக்ஸ்ட் ஒன் க்ரியேட் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி இருக்க பேஸ் லேயர் தான் வந்து நமக்கு வந்து தேர்ட் கலர். ஓகே, நம்ம வந்து வெறும் ஹைலைட்ஸை மட்டும் க்ரியேட் பண்ணால் போதும். இருக்கு பாருங்கள், இந்த ஹைலைட்ஸை மட்டும் தனியாக ஒரு 4 லேயராக க்ரியேட் பண்ணி இந்த 4 கலர் கொடுத்து எல்லா லேயருக்கும் டாப்பில் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ அதை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஹைலைட் லேயரை க்ரியேட் பண்ணியாச்சு. ஹைலைட் கொண்டான கலர் வந்து நம்பர் 4. இப்போ நம்ம வந்து 4 ஷேட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து வெக்டார் ஆர்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ போஸ்டரில் வந்து இங்கே ஒரு பிளாக் ஷேடு இருப்பாங்க, இதுக்கும் ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணி அதை வந்து இன்னும் டார்க்கர் கலராக கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் அதை தான் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து மோஸ்ட் டார்க் லேயருக்கு உண்டான ஷேப்பு க்ரியேட் பண்ணியாச்சு. இதோட கலர் வந்து நம்பர் 1 கலர் இருக்குது இல்லையா, அதிலேருந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கராக கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு டார்க் கலர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம 0ன்னு வச்சுக்கலாம். இப்போ லேயர்ஸ் எந்த ஆர்டரில் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹைலைட் நம்பர் 4, அதுக்கு கீழே வந்து 0, அதுக்கு கீழே 1, அதுக்கு கீழே 2, அதுக்கு கீழே 3, அதாவது நம்ம பேஸ் லேயர் 4 0 1 2 3. இதுதான் நம்மளோட ஆர்டர். ஓகே, எல்லா ஷேட்ஸும் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இமேஜ் பார்க்குறதுக்கு ரொம்ப ரஃப்பாக தான் இருக்கும். நம்ம வந்து எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி மாஸ்க் பண்ணி எல்லா எட்ஜஸையும் வந்து சாஃப்டன் பண்ணணும். அதே மாதிரி எங்கெல்லாம் சாஃப்டன் பண்ணணும், எங்கெல்லாம் ஹார்ட் பண்ணணும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஆல்ரெடி இந்த இயர் வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம். நமக்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கே மட்டும் சாஃப்டன் பண்ணிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஹைலைட் கிளிக் பண்ணி அதுக்கு ஒரு மாஸ்க் க்ரியேட் பண்ணிடுறேன். தென் பிளாக் ஃபோர்க்ரவுண்ட் கலராக இருக்கணும். சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் கெப்பாசிட்டி வந்து அரௌண்ட் 30 வச்சுட்டு ப்ரஷ்ஷோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ இங்கே வந்து எனக்கு சாஃப்ட்னு இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து எனக்கு ஹார்டாக இருந்தாலே போதும். ஏன்னா எனக்கு வந்து அந்த ஃபேஸோட அந்த இங்கே இருக்க சீக் போன்ஸ்லாம் வந்து தெரிகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். அதனால் நான் அந்த இடத்த அப்படியே விட்டுறேன். பாருங்கள். ஓகே, தென் நெக்ஸ்ட் மோஸ்ட் டார்க் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு மாஸ்க் க்ரியேட் பண்ணிவிட்டு சேம் பிளாக் ஃபோர்க்ரவுண்ட் கலர் வச்சுட்டு நான் வந்து சாஃப்டன் பண்ணுறேன். ப்ரஷ்ஷோட சைஸை வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒப்பாசிட்டி கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம், பட் 30 வந்து நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ இதே டெக்னிக் தான் வந்து நம்ம எல்லா லேயர்ஸ்க்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இதை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி எல்லா லேயர்ஸ்க்கும் மாஸ்க் பண்ணி எங்கெங்கெல்லாம் சாஃப்டன் பண்ணுமோ அவங்களாம் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான் கைஸ். நான் வந்து எல்லா லேயருக்கும் வந்து மாஸ்க் பண்ணி எல்லாத்தையுமே சாஃப்டன் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணுறேன். இப்படி தான் இருந்தது. இப்போ சாஃப்டன் பண்ணதுக்கப்புறம் லேஸ் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இப்படி தான் வந்து நம்ம ஸ்கின்னை க்ரியேட் பண்ணோம். இந்த ஸ்கின் லேயரோட இருக்க எல்லா ஷேப்ஸையும் வந்து செலக்ட் பண்ணி நான் ஒரு குரூப் பண்ணிக்கிறேன். குரூப் பண்ணி அதுக்கு ஸ்கின்னு நேம் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கின் லேயர் வந்து அவுட்லைன், ஐஸ், மவுத் இது எல்லா லேயருக்கும் கீழே இருக்கும். ஸ்கின் தான் வந்து லாஸ்ட்டில் இருக்கும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் அவுட்லைன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். தென் செகண்ட் வீடியோவில் ஐஸ் அண்ட் மவுத் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ தேர்ட் வீடியோவில் ஸ்கின் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ஃபுல் ப்ராசஸ் நம்ம பார்த்தாச்சு. தென் லாஸ்ட் பார்ட், அதாவது ஃபைனல் வீடியோவில் நம்ம ஃபினிஷிங் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். See you in next part.